அனைவருக்கும் திருப்பதி அஸ்ட்ரோ சார்பாக இனிய வணக்கங்கள். குரோதி வருடமான தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களில் நாம் இப்போ பார்க்கும் ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு நீங்கள் வருட ஆரம்பத்திலே பார்க்கும்போது குரு பகவான் மேசத்திலேயே, குருவும் சூரியனும் மேசத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் 11ஆம் வீட்லேயும், சனி செவ்வாய் கர்மஸ்தானங்கிற 10ஆம் வீட்லேயும், கேது பகவான் கன்னிங்கிற 5ஆம் வீட்லேயுமே, சந்திர பகவான் 2ஆம் வீட்லேயும் இந்த மாதிரி கோச்சார கிரக நிலையில் தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. சரி, அப்போ இந்த மாதிரி பிறப்பு இருக்கும்போது ரிஷபத்துக்கு எந்த மாதிரி சாதகமான பலன்கள் பாதுகாப்பு நடக்க காத்திருக்கின்றன என்பதை நம்ம விரிவாக பார்ப்போம். முதல் எடுத்தோடனே நம்ம ராசிக்கு 11 ராகு பகவான், அதுவும் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ராகுவோட சேர்ந்து உச்ச நிலையில் இருக்கிற போதே இந்த வருடமே பிறக்குது. அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ, உங்கள் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேற வருடமாக 2024 நாம் எடுத்துக்கலாம். ராகுவும் சேர்ந்து இருக்கிறனால நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் என்னெல்லாம் ஆசைகள் நினைத்து வச்சுட்டு இருந்தீங்களோ, மனசுக்குள்ளே என்னென்ன ஆசைகள்லாம் இருந்ததோ அத்தனை ஆசையும் நிறைவேறதுக்கான காரியங்களில் ராகு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து அதை பூஸ்டப் பண்ணி கொடுத்துருவார். ஸோ சொந்தமாக வீடு கட்டணும் ஆசை இருந்தால் இருந்துச்சுன்னா, சொந்தமாக இடம் வாங்கணும் ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு, சொந்தமாக ஒரு ரொம்ப காஸ்ட்லி ஒரு பைக்கோ காரோ வாங்கணும் அப்படின்னு ரொம்ப காஸ்ட்லியானது லக்ஸரியான ஒரு கார் வாங்கணும் ஆசை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் நிறைவேற வருஷமாக 2024 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி மூத்த சகோதர உறவு மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுற வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் நாம் இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மே 1ஆம் தேதி உங்களுக்கு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அந்த டைம்னா 8ஆம் அதிபதி ஜென்ம குருவாக உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறப்போ அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அலைச்சல்களை நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம்னா சொன்ன டைமுக்கு ஒரு காரியத்தை செய்வதில் அதிகப்படியான சிரமங்களை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாவே அதுக்கான ப்ராப்பராக எந்த டைமில் முடிக்கணும், எந்த மாதிரி செய்யணுன்றத ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஆரம்பத்திலே காலை எந்திரிச்ச உடனேயே கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைமில் இதை நம்ம செய்யணும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக செய்ய முடியும். உங்கள் ஏனோதான நீங்கள் ஒரு விஷயத்தை கைதட்டினா ரொம்பவும் இழுத்துரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த வருடம் முழுக்க ப்ராப்பராக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்திக்கலாம். சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்க போகுது. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியை கும்பத்தில் சனி பகவான் மூலத்திரையான வலுவோட ரொம்ப ஆட்சி வலுவோடு உட்காந்துருக்கார். சுயதொழில் மேன்மை ரொம்ப அழகாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரியே நிறையா பொருட்கள் சேல் ஆகிறது. மிக முக்கியமாக ஸ்டீல் சம்மந்தமானது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு சில பொருட்களை சேல்ஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் மாதிரி சில பொருட்கள், அதாவது பொதுமக்களோட டைரெக்டாக தொடர்பு கொண்டு செயல் பண்ணுற அத்தனை தொழில் செய்தொழில்களுமே இந்த வருஷம் அளவுக்கு அதிகமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார். அதே சமயம் என்ன செய்ய போகிறார், சனி பகவான் பார்வை 3ஆம் பார்வையாக மேசத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், விரைய செலவுகள் கொஞ்சம் கூடும். அதுக்கேற்ற அந்த விரைய செலவில் சுப செலவாக மாற்றிக்க நீங்கள் முயற்சி பண்ணிக்கணும். அதிகமான அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணி மட்டும் வச்சா மட்டும் பத்தாது. அதை நீங்கள் பொருளாக மாற்றிக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான உதவிகளை செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ராவல் விஷயத்தில், இரவு ட்ராவல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக அதுக்கு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், ஒரு சொத்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, இருக்கிற இடத்த விற்றுட்டு புதிய இடம் வாங்குறது, இருக்கிற வீட்டை விற்றுட்டு மறுபடியும் புதிய வீடு வாங்குறது, சில பேர் பழைய வீடை வாங்குறது, பழைய வீடை ரெனோவேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். யாராச்சும் ஒருத்தர் சொந்த ஊரை விட்டு வேறு மாநிலத்துக்கு இல்லை வெளிநாட்டுக்கு வேறு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த தடவை தன் சொந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பிடுங்க. சொந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தீங்க கூட 2024 மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சொந்த ஊரில் இருக்க மாட்டீங்க. வேறு எங்கேயாச்சும் ஒரு வேலை கிடச்சி அந்த இடத்துலேருந்து இடமாற்றம் ஏற்பட்டுரும். அந்த இடமாற்றம் வந்தாலும் எடுத்துக்கங்க. போக மாட்டேன்னு பிடிவாதமாக சொந்த ஊரில் இருக்க வேண்டாம் இந்த ஒரு வருஷத்துக்கு. ஸோ நம்ம வெளிவட்டாரம் போகும்போது நல்லா இருக்குது, அதே சமயம் உள்ளே இருக்கும்போது சற்று கவனமாக இருக்கணும். அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மிக முக்கியமாக 2ஆம் திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சட்டுன்னு இந்த 2ஆம் திருமணம் இந்த கண்டிப்பாக இந்த வருஷம் நடந்து முடிஞ்சிடும். நம்மளுக்கெல்லாம் செகண்ட் மேரேஜ் நடக்காமான்னு யாரெல்லாம் ஏங்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப குயிக்காக இந்த செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த டைம் நடக்கிற உங்கள் செகண்ட் மேரேஜ் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிரும். உங்களுக்கு மன திருப்தியாக மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இந்த 2ஆம் திருமணம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ
நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். 2ஆம் திருமணங்கள் நடக்கும். புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள், ஒரு வீடு வாங்கி வீடு குடுக்கறது. வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம். அதுலயும் ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது 2024ல. சரி, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நாம் சற்று கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரேடிங், பங்கு சந்தையில வேலை செய்றவங்க, அது சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா, அட்டமாதிபதி குருவா இருந்து அவர் 5ஆம் வீட்ட பார்க்கறது, ஒரு வேளை குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொன்னாலும், அவர் ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாதவர்னால, அது மூலியமாவே அவர் எதை குடுக்குறாரோ, அத குடுக்கறது மூலியமாவே சேர்த்து அவமானத்தையும் குடுக்க ஆரம்பிச்சுருவார். ஸோ, இந்த சமயம் குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணுறீங்களா? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா, குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும், குழந்தை தங்குனாலும் முதல் 4 மாதம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அந்த பெண்மணிய. ஏன்னா, குடுக்குற அவரே தான் அதுக்கான பாதகத்தையும் ஏற்படுத்த காரணமா இருப்பார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, குரு பகவான் குடுத்தாவே கூட ஒரு வில்லங்கத்தையும் சேர்த்து தான் குடுப்பார். அதனால நாம் எப்பவுமே கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தங்குச்சுன்னா, முதல் 4 மாதம் மிக கவனமாக பார்த்துக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா, கோர்ட்டு கேஸுக்கு இந்த வருஷம் போக வேண்டாம். அதில உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அதனால அத தவிர்த்துருங்க. இந்த 1 வருஷம் அது சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் இருந்தா கூட தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, அதன் மூலியமா அளவுக்கு அதிகமான அலைச்சல்கள். ஏன்னா, இந்த வருஷம் மிக முக்கியமா ஒண்ணே ஒண்ணு தான். அலைச்சல் ரொம்ப அதிகமாகும். ஜம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு யாரெல்லாம் இருந்தீங்களோ, அவங்கெல்லாம் மிகப்பெரிய அலைச்சலுக்கு சொந்தமாக போறீங்க. ஸோ, அலைச்சல் பட்டாலும் பரவால்ல. அந்த அலைச்சலையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா, அது ஒண்ணு தான் நமக்கு குடுக்க போகுது. ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் வரும். அலைச்சலோட சேர்ந்த பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க போகுது. அவ்வளோதான். ஸோ, அலைச்சலுக்கு உடம்ப ரெடி பண்ணி வச்சுக்கங்க. எந்த முடிவை நீங்க எடுக்கிறதா இருந்தாலும், இன்னொருத்தர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு அந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப விசேஷம். அது குடும்ப உறவுமுறையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிக நம்பிக்கையான நண்பர்களா இருக்கலாம். அவங்ககிட்ட ஒரு தடவ ஒப்பீனியன் கேட்டுட்டு அந்த முடிவு எடுத்துக்கங்க. ஏன்னா, ராசிக்குள்ளேயே அட்டமாதிபதி சஞ்சாரம் பண்ணுறது, நீங்க முடிக்கிற முடிவுகள் எதுவுமே ரொம்ப தெளிவாவும், தைரியமாவும் எடுக்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில. அதனால அதில மட்டும் கொஞ்சம் நாம தெளிவா இருந்துக்கணும். வெளிநாட்டில வசிப்பவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணால் அது கொஞ்சம் தாமதமாகும். இந்த வருஷம் டிசம்பரே ஆயிரும். டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிஆருக்கான விஷயமோ, சிட்டிசனுக்கான விஷயமோ உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஸோ, ஆசைகள், வேலைகள், சுயதொழில் மேன்மை, 2ஆம் திருமணம், அதே சமயம் சொத்து விற்பது, வாங்குவது இது அத்தனையும் சாதகமாக இருக்கிறனால, இந்த வருடம் உங்களுக்கு அமோக வருடமாக இருக்கு. 2024ல ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். பரிகாரம்னு பார்க்கும்போது இனிப்பு வகையிலோ அல்லது சுண்டல உணவுப் பொருட்கள சுண்டல ஒரு உணவுப் பொருட்கள் பொரியல் மாதிரி ஏதோ ஒரு உணவுப் பொருளை செஞ்சு குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு செவ்வாய்க்கிழமை தானமாக கொடுத்துக்கிட்டு வாங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான பலன் நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.